சேகர் பாபு பேசுறாரு, அதெல்லாம் முடியாது தம்பி, நான் வந்து அங்கே தான் போகிறேன். அண்ணா ஒரே ஒரு கோரிக்கை என்ன, நீ தயவு செய்து நாளைக்கு போய் ஜாயின் பண்ண. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் சொன்னா பிறந்த நாள் தான் இருக்குதுண்ணா, வீடியோலாம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணான். அதெல்லாம் முடியாது, அங்கே இருக்கிறவனுங்க கேட்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும். நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிறேன், நீ நாளைக்குன்ற அவங்க சந்தேகப்பட்டு இது பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு நைட்டில் நீ என் தூக்குனாலும் தூக்கிடுவீங்க, அதனால் நான் மாற மாட்டேன்னு இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாப்புல. இவரெல்லாம் உருவாக்குனது பார்த்தீங்களா, இது இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, டிஎம்கேட்ட இருக்க பெரிய ஊடகம், ஏடிஎம்கேல என்ன நடந்தாலும் பெருசாக போடுறது. ஐயோ எடப்பாடியை தூக்கி வைத்து விட்டு செங்கோட்டையனை தலைவராக போகிறார், பொதுச் செயலாளர் இப்படிலாம் பேசுனாங்க. அப்புறம் எல்லாம் என்ன இவங்க கழுப்புற நரேட்டிவ், இந்த நரேட்டிவ் தான் இவர்களே பாருங்க. ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய தலைவர், என்ன எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பேர் கூட இருக்கிறான், 50 பேர், முக்கியமான தலைவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிடிவி போன தடவை 18 பேர் கூட போனாங்க, இப்போ ஒருத்தம் கூட இல்லை. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஒன்றும் இல்லாதவர்களே இவர்கள் பெருசாக காமிக்குது. அதில் தான் செங்கோட்டை அந்த மாதிரி வந்தார சுற்றி இருந்தாரா, மாபெரும் தலைவர் தலைவர், அதை போய் பயப்பொழிங்க நம்பி சேர்த்துச்சு. கைதாகும் பொழுது அவங்க மனைவி கர்ப்பம், உதயநிதி வயிற்றில் இருக்கார். குழந்தை பிறக்கும் போது அவர் ஜெயிலில் இருக்கார், ஸ்டாலின் ஜெயிலில் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் குழந்தைய கொண்டு போய் காமிக்கிறாங்க, சிறை கம்பிகளுக்கு பின்னாடி வந்து மகனை பார்க்குறாரு. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் வச்சுக்கலாம். கலைஞர் வீட்டில் தான் இருந்தார், வீட்டு சிறை. இதில் என்ன போட்டுக்கிறீங்க, கலைஞர் உள்ள இருக்காரு, ஸ்டாலின் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு போய் காட்டுற மாதிரி போட்டு. இது என்ன விஜய் கட்சி தயாரிச்சதா இல்லை அதிமுக தயாரிச்சது யாரு, அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷுடைய அப்பா பொய்யாமொழி, ஸ்டாலின் ஃப்ரெண்டு. அவங்க தாத்தா தர்மலிங்கம், கலைஞர் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி வழியா அதாவது வீடியோ தயாரிக்கிறீங்க, அன்பிலாவது பார்க்கலாம்ல. ஏன் பிளண்டர் மிஸ்டேக்காக இருக்குது. ஜெயிலுக்குள்ள எப்போ இருந்தார் கலைஞர், இவங்க எப்போ குழந்தை கொடுத்து காமிச்சாங்க. இப்போ ஸ்டாலின் கோவரமாக வராதா, டேய் நான் ஜெயிலில் இருந்தேன், நைனாவை ஜெயிலில் இருந்த மாதிரி காமிக்கிறீங்க. அவரும் பார்க்கல, உதயநிதியும் பார்க்கல, அன்பில் கூட பார்த்துருக்க மாட்டாப்புல. இதுங்க டீம் உட்காந்துக்குன்னு அதான் கிருமி இதுன்னு மாட்டி விடும். கேட்டால் நாங்கள் எங்களுக்கு அறிவு வந்து காது மூக்கலையாக வலியுதுன்னு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவரும் கூட போய் டிவிகேல இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது சார், உண்மை? கூட்டணி போறாங்க. ஓபிஎஸ் வந்து உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சுக்கிறாரு. அந்த லெட்டர் பேடை கிழிச்சு போட்டு கழகம் அப்படின்னு பேர் மாற்ற போகிறார். மாற்றிட்டு அங்கே போகிறாரு. புஷி ஆனந்த், வாங்க ஓபிஎஸ் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு 30 சீட்டு தரலான்னு தலைவர்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன். 30 சீட்டா என்னங்க கோச்சிக்கிறீங்களா, ஏங்க ஆளுக்கு எங்கங்க போவேன், 15 சீட்டு போதும் போங்க அப்படி. அப்புறம் டிடிவி, உங்களுக்கு தலைவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் பயங்கரமான ஆளுன்னு சொன்னாங்க, சின்னம்மாவுடைய தங்கச்சி போய் நம்ம நீங்கள் இப்போ தான் தலைவர் என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு ஒரு 40 சீட்டு கொடுக்குறோம். 40ஆ ஏங்க எதாவது கோவமா, 20 போதும். இல்லைங்க எங்கள்கிட்ட 234 நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள் யோசிச்சு தான் உங்கள்கிட்ட தள்ளலான்னு பார்க்குறோம். கமல்ஹாசன் தள்ளி விட்டார்ல, ஞாபகம் இருக்கா, சரத்குமார் கட்சி கூட்டின்னு இருந்தால் வச்சுக்க 60ன்னு. அவருக்கு போயிட்டு நைட்லாம் யோசிச்சுட்டு தேடி பார்த்தாலும் கிடைக்கல ஆள். உடனே மறுநாள் வந்துட்டு தலைவர் ஒரு விஷயம் என்ன, 30 பேருக்கு மேலே ஆள் இல்லை, மீதி 30 நீங்களே வச்சுக்கிங்க. அந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். ஓபிஎஸ்க்கு கூட்டு எல்லாம் ஆளுக்கு 1000 ஓட்டு ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும். முன்ன சின்ன மக்கள் நல கூட்டணி ஏடிஎம்க்கு ஜெயிச்சது, இன்றைக்கி பெரிய மக்கள் நல கூட்டணி மறுபடியும் என்டிஏ தான் அடிக்க போகுது. ஏன்னா இவர் பிரிக்கிற வாக்கு எல்லாமே கிட்டத்தட்ட டிஎம்கேயோட கோர் ஓட்டை தான் அவர் அடிக்கிறார் விஜய். அதனால் இவரும் வாழாமல் இவங்களையும் வாழ விடாமல் அவங்கள வாழ வைக்க போகிறார். அதான் நடக்க போகுது. சார் இன்னைக்கு தான் போய் நான் அஃபிஷியலாக இன்னைக்கு தான் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்டிகுலராக இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசன் எங்கே வர்றீங்க, அங்கே வர்றீங்க. நேற்று வந்து சேகர் பாபு பேசுகிறாரு, அதெல்லாம் முடியாது தம்பி, நான் வந்து அங்கே தான் போகிறேன். அண்ணா ஒரே ஒரு கோரிக்கை என்ன, நீ தயவு செய்து நாளைக்கு போய் ஜாயின் பண்ண. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு தான் சொன்னா பிறந்த நாள் தான் இருக்குதுண்ணா, வீடியோலாம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணான்னு. அதெல்லாம் முடியாது, அங்கே இருக்கிறவனுங்க கேட்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும். நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிறேன், நீ நாளைக்குன்ற அவங்க சந்தேகப்பட்டு இது பண்ணுவானுங்க. இன்னொன்று ஒரு நைட்டில் நீ என் தூக்குனாலும் தூக்கிடுவீங்க, அதனால் நான் மாற மாட்டேன்னு இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாப்புல. அது ஒரு கோபம் இருக்கும் திமுகவுக்கு. பேட்டா கரெக்டாக இன்றைக்கி வந்து பண்ணியா அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். அந்த வீடியோவில் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இருக்குது தெரியுமா. இவர்கள் வந்து திராவிடத்தின் தூண்கள், திராவிட ஸ்டாக், ஒரு கருப்பாட்டின் சிவப்பாட்டின் நம்மளாம் திட்டுவானுங்க, ஏய் ஆய் ஊயின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவானுங்க. உள்ளே போய் பார்த்தா 15 ஃபாலோவர் இருப்பான். அவங்க திராவிடியன் ஸ்டாக், அவர் 2 கருப்பாட்டின் சிவப்பாட்டின்லாம் போட்டிருப்பார். இந்த மாதிரி இப்போ ஒரு சுற்றியாக தானே இருக்கிறாங்க. பாவங்க அவர் உதயநிதி. நீ பிறந்த நாள் வேறு வாழ்த்து சொன்னீங்களா, நல்ல மனுஷன் சொல்லிடுவோம் சார், இதில் சொல்லிடலாம்ல. நான் 2-3 தடவை சொல்லிட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மனுஷன் அவர். வந்து இவங்க கூட இருக்குதுங்களா, இதுங்க சனாதனத்தை எதிர்ப்போம், டெங்கு மலேரியா தலைவரை பேசு அப்படின்ட்டாங்க. சனாதனம் டெங்கு மலேரியான்னு பேசிட்டாப்புல. சனாதனம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாதாரணம், நம்ம ஊருக்கு அதெல்லாம் கணக்கிலே இல்லை. நம்ம எல்லோரும் தர்காவுக்கும் போவோம், எல்லாம் போவோம்.
கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்க வச்சுங்க, சனாதனன்றது இந்து தர்மம், ம் வாழ்வியல், குரான் மாதிரி. முஸ்லீமுக்கு குரான் எப்படியோ அந்த மாதிரி சனாதனம்னா அவனுக்கு டெங்குன்னு ஏறும். அவன்கிட்ட போய் சனாதனத்தை டெங்கு மலேரியான்னா ஊருக்கு ஒரு கேஸ் போட்டான். இவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா ஊர்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க, போயிட்டு வர முடியல, எல்லாத்தையும் ஒரே கேஸ் ஆக்கி தமிழ்நாடு ஆந்திராவில் எங்கேயாவது போடுங்க, நான் போய்க்கிறேன்னு. இஷ்டத்தில் முடியாது தம்பி, நீ போய்கினாருன்ட்டாங்க. மாட்டிக்கினாரா? சனாதனத்தை திருமாவளவனும் பேசுவார். எப்படி பேசுவார்னா உஷாராக பேசுவார். சனாதனத்தில் பல வகைகள் இருக்குது. அதில் வர்ணம்னா ஜாதிய பிரிவுகள். தலையில் ஒருத்தர், மாரில் ஒருத்தர், வயிற்றில் ஒருத்தர், தொடையில் ஒருத்தர்னாங்கல்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் நான் எதிர்க்கிறேன். இந்த வர்ண ஆசிரமம், அந்த வர்ணம் பற்றி நான் எதிர்க்கிறேன்னு அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இங்கே தான் எல்லாம் அறகுறைங்க தானே. தலைவரை பேசுங்க தலைவரை, வேறு லெவலுன்னு பேசிட்டாப்புல. அடுத்து இப்போ விட்டாங்களா, அட்டை கிட்டன்னு பேசியிருந்தாரா தலைவர்? அட்டைலாம் செம்மையாக தலைவரை காண்டாகிறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமஸ்கிருதத்தை செத்த மொழின்னு சொல்லி தலைவரை, சூப்பராக இருக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. சொல்லலாம் தலைவரை. அவர் தான் பேசிட்டார். அங்கேருந்து செம்மடி. சமஸ்கிருதம் 20 பல்கலைக்கழகம் இருக்குது. சமஸ்கிருதம் செத்த மொழிக்கு இந்தியா ஃபுல்லாக. தமிழ் மொழி சொல்கிறாங்கல்ல, ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி எல்லாம் வருது. உதயநிதி உங்கள் பேரே சமஸ்கிருதம் தான் போட்டு எப்படின்னு உதயம் அப்படின்னா எழுச்சி, இந்த மாதிரி இது நிதினா பொக்கிஷம், இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரும். அவர் கருணாநிதியும் கருணா அந்த அது ஒரு இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் கம்முனுக்கிறாரு. சரி, இப்போ வீடியோக்கு வருவோம். நான் பிளண்டர் மிஸ்டேக் சொல்லுங்கள். அப்போ அதில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை ரெடி பண்ணது தான் தலைவரை கிருமி. இந்த கேஸ் தான். இவங்க யார்? திராவிடன் ஸ்டாக்கு. இவர்கள் கேட்டால் வரலாறு இன்று யாருக்கும் கொள்கையே தெரியவில்லை. முதல்ல உனக்கு வரலாறு தெரியுதா? கலைஞர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாராம், இவரை கொண்டு போய் காமிக்கிறாங்களாம். எமர்ஜென்சி நேரத்தில் அப்போ ஸ்டாலின் பிறந்தது 1953. அதனால தான் அவருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க. அப்போ தான் ஜோசப் ஸ்டாலின் அங்கே செத்து போயிட்டார். அதனால் அடுத்த ஸ்டாலின் இவருன்ட்டு இவரை ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன சார்? ஐயாதுரை. அந்த ஐயாதுரை பெரியார் பேரில் இருக்கிற ஐயா, அண்ணாதுரையில் பேர் துரை, ஐயாதுரை. அப்புறம் ஸ்டாலின்னு வச்சிட்டாங்க. ஸ்டாலின்னு வச்சோன்னா அவர் 53 பிறந்தவரா? 75, அதாவது 75 74 என்னமோ ஒரு 22 வயது இருக்கும்பொழுது அவருக்கு திருமணம் நடக்குது. 75 எமர்ஜென்சி. ஸ்டாலினை கைது பண்ணுறாங்க. கடுமையான தாக்குதல் ஸ்டாலின் மேலே. அவர் மேலே தாக்குதலை தடுக்கிறதுக்காக குறுக்க புகுந்து தடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணவர் சிட்டி பாபு அடிபட்டு செத்து போயிட்டார், எக்ஸ்எம்பி. அந்தளவுக்கு ஸ்டாலினை போட்டு அடித்தாங்க. அடி கையிலலாம் அடி வாங்கி அப்பா வந்து பார்க்கும்போது ஃபுல் கை ஷர்ட் போட்டுட்டு அந்த காயங்கள்லாம் மறைச்சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருந்தவர். அப்போ இவர் கைதாகும் பொழுது அவங்க மனைவி அன்னியார் கர்ப்பமாக இருக்காங்க. உதயநிதி வயிற்றில் இருக்கார். குழந்தை பிறக்கும் போது அவர் ஜெயிலில் இருக்கார். யார்? இது ஸ்டாலின் ஜெயிலில் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் குழந்தைய கொண்டு போய் காமிக்கிறாங்க. சிறை கம்பிகளுக்கு பின்னாடி இருந்து மகனை பார்க்குறாரு. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் வச்சுங்களேன். அந்த மாதிரி இது. இங்கே என்ன போட்டுக்கிறீங்க? கலைஞர் வீட்டில் தான் இருந்தார். வீட்டு சிறை. வெளியும் வந்தார். இதில் என்ன போட்டுக்கிறீங்க? கலைஞர் உள்ள இருக்காரு, ஸ்டாலின் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு போய் காட்டுற மாதிரி போட்டு. இது என்ன விஜய் கட்சி தயாரிச்சதா இல்லை அதிமுக தயாரிச்சாங்களா? வரலாறு தெரியுதா? தலைவா தான் தலைவா. இப்படி தான் தப்பாக அடிப்படை விஷயம். தயாரிச்சது யார்? அன்பில் மகேஷ் உடைய அப்பா பொய்யாமொழி, ஸ்டாலின் ஃப்ரெண்டு. அவங்க தாத்தா தர்மலிங்கம், கலைஞர் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி வழியாக கொஞ்சமாவது, அதாவது வீடியோ தயாரிக்கிறீங்க, அன்பிலாவது பார்க்கலாம்ல. ஏன் பிளண்டர் மிஸ்டேக்காக இருக்குது? ஜெயிலுக்குள்ளே எப்போ இருந்தார் கலைஞர்? இவங்க எப்போ குழந்தை கொடுத்து காமிச்சாங்க? இயரோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க சார், 1977. ஏங்க அவர் குழந்தையா இருந்தால் 97 தான் குழந்தையா இருப்பார். 82 5 வயசு பையனாக இருந்திருப்பார். அந்த குழந்தை இவருக்கு பிறந்த நாள் தானே போடுறாங்க. இவர் தானே குழந்தை. அப்போ ஒரு பிறந்த அன்னைக்கு அவர் உள்ளே இருந்தார் அப்படின்னு போடுறாங்க. ஜெயிலில் வந்து கொண்டு போய் காமிச்சா மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து ஸ்டாலின் அப்பா. இவர் தாத்தா வீட்டில் இருந்தார், கோபாலபுரம் வீட்டில். அவர் இன்னும் கேட்டால் நான் இன்னும் சொல்லுவேன். அவரை இந்த முறை சொல்லி எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சார். அதிகாரிங்க போய் ஆஃபீஸில் உக்காந்துக்குவாங்க. ஒரு இது ரெடி பண்ணுவாங்கல்ல பேப்பருக்கு, அதில் வந்து பல கருப்பு மை அடிச்சிடுவாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் படிக்கூடாது, சென்சார் அங்கேயே. கலைஞர் காண்டாகி ஒரு தடவை அவரே ஒரு ரெடி பண்ணி நோட்டீஸ் மாதிரி அடித்து ராயப்பேட்டையில் ஆரம்பித்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ரோட்டில் கொடுத்துட்டே போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் நடந்தது.
அவர் அந்த மாதிரி ஒரு லீடர். அவர் எமர்ஜென்சி அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்தது. பலர் செத்து போனாங்க, கை கால் உடஞ்சி வந்தாங்க. பலர் எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் சிறையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ மோடியிலேருந்து எல்லாருமே சிறையில் இருந்தாங்க. அதனால் வரலாறை கரெக்டாக பண்ணிட்டு பண்ணலாங்க. இதெல்லாம் சிம்பிள் மேட்ருங்க, சப்ப மேட்ரு இது. இப்போ ஸ்டாலின் கோவம் வரமா வராதா, டேய் நான் ஜெயிலில் இருந்தேன், நைனாவை ஜெயிலில் இருந்த மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு. அவரும் பார்க்கல, உதயநிதியும் பார்க்கல, அன்பில் கூட பார்த்துருக்க மாட்டாப்புல. இதுங்க டீம் உட்காந்துக்குன்னு அதான் கிருமி இதுன்னு மாட்டி விடுறது. கேட்டால் நாங்கள் எங்களுக்கு அறிவு வந்து காது மூக்கலையாக வலியுதுன்னு வாங்க. சார் இப்போ இவர் போய் இணைஞ்சிருக்காரு டிவிகேல. இதனால 2026 தேர்தலில் ஏதாவது மாற்றம் வருமா சார்? வரும். கோபிச்செட்டிப்பாளையம் எவனா தேவைக்காரன் நின்னாலும் நினச்சிட்டு இருப்பான். அங்கே வந்து இவர் போய் நிற்பார். அந்த மாதிரி மாற்றம் வரும். மாற்றங்கள் வந்து இவரெல்லாம் போய் சேரனால இந்த இவரெல்லாம் உருவாக்குனது பார்த்தீங்களா? இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இந்த டிஎம்கேட்டு இருக்க பெரிய ஊடகங்கள், ஏடிஎம்கேல என்ன நடந்தாலும் பெருசாக போடுறது. ஐயோ எஸ்பி வேலுமணி 40 எம்எல்ஏக்களோட வெளியே வருவார் இப்படிலாம் பேசினாங்க, ஞாபகம் இருக்குதா? அப்புறம் 6 அமைச்சர்கள், பெரிய சண்டை, அது இது. ஏன் இவரே டெல்லிக்கு சும்மா போயிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்குதா? இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி போயிட்டு அங்கே அப்படியே ஆக்ராலாம் போயிட்டு தான் தாஜ்மஹாலா அதுன்னு பார்த்துட்டு வந்துட்டார். கேட்டால் இங்கேருந்து போடுறான். அமித்ஷாவோட முக்கிய சந்திப்பு. எடப்பாடியை தூக்கி வைத்து விட்டு செங்கோட்டையனை தலைவராக்க போகிறார்கள், பொதுச் செயலாளர். ஞாபகம் இருக்கா? இப்படிலாம் பேசுனாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாம் என்ன இவங்க கழுப்புற நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் தான் இவர்களே பாருங்கள். ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய தலைவர், என்ன எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பேர் கூட இருக்கிறான்? 50 பேர். முக்கியமான தலைவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி டிடிவி போன தடவை 18 பேர் கூட போனோம். இப்போ ஒருத்தன் கூட இல்லை. இவர் நம்ம செந்தில் பாலாஜி யாருமே இல்லை. செந்தமிழ் ஒருத்தன் தான் இருக்கிறாரு. அவரும் பாவம் ட்ரை பண்ணார், அவர் உள்ள இப்போ எதாவது ட்ரை பண்ணி போகலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஒன்றும் இல்லாதவர்களே இவர்கள் பெருசாக காமிக்குது. அதில் தான் செங்கோட்டையை அந்த மாதிரி வந்தாரா, சுற்றி இருந்தாரா, மாபெரும் தலைவர். அதை போய் பாய்ப்பொழிங்க நம்பி சேர்த்து வச்சிங்க. இவங்க பிஜேபிக்கும் அங்கே உள்ளே போகிறதுக்கு ஆளே இல்லை. யாரையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. சரி நீ போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதனால் பெரிய மாற்றம்லாம் வராதுங்க. ஒரு வேளை சேர்ந்து இவருடைய அனுபவத்துக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் மாறலாம். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இவர் ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்துறீங்களா? யார் சார்? செங்கோட்டையன். பார்த்துருக்கீங்களா? பரவாயில்லையா? அது ரொம்ப மனதைரியம். எத்தனை தடவை கொடுத்துக்கிறாரு? ஜெயக்குமார் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கேட்டோன்னே பதில் வருமா? இவரு கொஞ்சம் அப்படியே இழுத்து தான் பேசுவார். ஒரு கேள்வியை கேட்டு நம்ம போய் சாப்பிட்டு மறுபடியும் வந்து நின்னோன்னா அவர் பதில் சொல்லிட்டு இருப்பார். கரெக்டாக? அவர் ஏன் வெளியே வரேன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி நேரத்தில் நான் நம்ம உறவினர் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். காலைல 10:30 மணிக்கு நாங்கள் அறிவிச்சாங்களா, முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். எல்லாம் நின்றுக்கிறாங்க. இவர் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து நின்றுக்கிறாப்புல. என்ன நிற்கிறீங்கன்னு. இல்லை, முக்கிய அறிவிப்பு வெளியிடுறாரு. நீ போய் குளிச்சுட்டு வா, இப்போ தான் 1972 ஆரம்பிச்சிக்கிறாரு, போயிட்டு வான்னு. போயிட்டு இவர் வரும்போது தான் 2019 இருந்தார். மறுபடியும் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்புறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு. நாங்களும் ஒரு முக்கிய அறிவிப்பாக நின்றுக்கிறோம். 1/2 மணி நேரமாக அறிவிக்கவே இல்லைங்க, அப்படியே பேசினே இருக்கிறாரு. என்னென்னவோ சொல்கிறாரு. இவர் ஒன்று பேசுகிறதே இதுதான், இது ஸ்லோ மோஷனு. இன்னொன்று பேசவே பேசாது. இவங்கெல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம என்ன சொல்கிறோன்னா, டெய்லி மக்கள் பிரச்சனை இதிலெல்லாம் எடுத்து பேசி இது பண்ணி. ஏங்க இப்போ தேர்தல் நேரத்தில் கூட நீங்கள் பேசலாம்னாங்க. இருக்குது அண்ணாமலை எடுத்துக்கங்க, ஒரு ட்வீட் வரும், ஒரு அறிக்கை வரும், எங்கேயாவது மைக்கப்பட்டால் அண்ணா பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஃபுல்லாக வேலை வரைய பேசும். எடப்பாடி எடுங்க, இங்கே ஏறும்போது பேட்டி இருக்கும், இறங்கும்போது பேட்டி இருக்கும், அறிக்கை வரும், ட்வீட் வரும். இங்கே ஸ்டாலின் எடுத்துக்கங்க, உதயநிதி எடுத்துக்கங்க, டிஎம்கே லீடர்ஸ் எடுத்துக்கங்க, ஏடிஎம்கே லீடர்ஸ் எடுத்துக்கங்க, மற்ற பிரேமலதா எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பால் படலும் அடி தான். அவுட் ஸ்விங் போட்டிங்கன்னா ஒரே இது ஸ்கொயர் கார்ட், சார் லெக் சைடு போட்டிங்கன்னா ஒரு இது, பவுன்ஸ் போட்டிங்கன்னா 6 எப்படி போட்டாலும் அடி. அவங்க என்ன பெரிய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தானே மக்களுக்கு இதாகும். எதுவுமே பண்ணலன்னா இப்போ ஒரு வெண்டைக்காய் கடைக்காரரை சேர்த்துக்கிறீங்க. சார், ரொம்ப நாளாக வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த ஒரு விஷயத்தினால அது ஏதாவது ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு இவர்கள் ட்ரை பண்ணி தான் இருக்காங்க பிஜேபி சைடில். அதனால் இவர்களுக்கு இவர் எப்படின்னா, விஜய் ஒரு நாளைக்கு இப்படி முதலமைச்சர் ஆகணுன்னு, ஒரு நாளைக்கு அடி செம்மடி விழும் போல் அங்கே போயிடலாமா அப்படின்னு, இப்படியே மாறி மாறி வருது. அது நெருக்கத்தில் என்ன ஆகுதோ, இல்லை நம்மளால் அனுப்பிச்சுக்கிறாங்களே ஸ்லீப்பர் செல்லு பேசி கீசி கொண்டு வராரா தெரில. பெரும்பாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு இன்னும் ஒரு சில மாதங்களில் தெரிஞ்சிடும். நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.